ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்தப்போ பார்க்கவே மெச்சூர்ட் பர்சனாக இருந்தாங்க. ஓகே, வழக்கம் போல நாங்கள் விளையாட்டுத்தனமாக சுற்றுறதுக்கு மெச்சூர்ட் பர்சன் எனக்கு பெட்டர் ஃபீலாக இருக்கும் அப்படின்ட்டு ஓகே பண்ணேன். ஸோ தட் எனக்கு ஹாப்பி. இப்போ நல்லா பார்த்துக்கிறாங்க. யா ஷியோர். ஒரு ஃபீல் வரும் ஒரு பொண்ணை பார்த்தா இப்படி நான் இந்த மாதிரி. அப்போ ஏற்கனவே ஏதோ பொண்ணை பார்த்து ஃபீல் வந்திருக்கு. பார்த்தோன்னே பிடிச்சது, அவ்வளோதான். அது எப்படி என்னன்றதா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது வெண்ணிலாவும் கேட்டு எதனால் அப்படின்னு எனக்கு தெரியும் தெரியல. என்ன நம்பி ஒரு பொண்ணு வரா, நல்லா பார்த்துக்கணும்னு தான் இருக்குது. அப்படி எதுவும் எப்படி இப்போ எப்படி இருக்காலோ அதே மாதிரி தான் எப்படியும் இருக்கும். அவ்வளோ எனக்காக மாறணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ எப்படி இருக்காலோ அதே மாதிரி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அப்போ ஜாலியாக விளையாடலாம். அருமை. ஒரே மகா ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாப்பாவை ரொம்ப செல்லமாக நல்லாவே வளர்ப்போம். நான் ஏதாவது லேசாக பார்த்தாலே கண்ணீர் ஊற்றுவா. ஆமாம், என் மகா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2 நாள் இல்லாட்டா கூட பிள்ளைக்கு காய்ச்சல் கூட வந்துடும். 2 நாள் அப்பா குரலை கேட்ட பிறகு தான் அவர் சரியாகும். என் மக ஒரு தடவை நாங்கள் திருப்பதிக்கு போயிருந்தோம். 2.5 வயசு இருக்கும். அந்த பாப்பா வந்து எலியை பற்றி தான் பார்த்துருக்கோம். எலியை பார்த்துட்டு மற்ற மிருகங்களை பற்றி பார்த்துருக்கோம், அது என்னன்னு தெரியாது. நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு கீழே வர்றப்ப ஒரு தடவை ஒரு பன்றி வந்தது. அப்பா பெரிய எலி வருதுப்பா அப்படின்னு சொல்லிச்சு. அது எங்களுக்கு இன்னமும் மறக்க முடியாத நிகழ்ச்சியாக இருக்குது. அதை சொல்லும் போதெல்லாம் பாப்பா கோவப்பட்டா கூட சிரிச்சுக்குவான். எங்களுக்கு அந்த பாப்பா என்றைக்குமே குழந்தை தான், எவ்வளோ வயசுனாலும் குழந்தை தான். இப்போ பாப்பா விட்டு புரியுறதான் நமக்கு இதாக இருக்குது. சரி, இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போகிற பிள்ளை தான், கொண்டு இருந்தா சரி, இங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நீயும் உன் குடும்பத்துலேயும் உனக்கும் குழந்தைகள் பிறந்து எங்களை மாதிரி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீ இருக்கணும். அதான் நாங்களும் சீக்கிரம் பேரம்பத்தியில் பார்த்து எங்களுக்கும் அந்த ஆசையை நாங்கள் இது பண்ணணும். என் பையனுக்கு வந்து ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபு, ஆஃபீஸ் லைஃப்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அங்கே அவனுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு அமைய போகிற வாழ்க்கைக்குள்ள கூட அவன் சந்தோஷமாக வாழ, குழந்தை குட்டியோட ஆரோக்கியமாக நிம்மதியாக எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ வாழ்த்துக்கிறேன். வெண்ணிலா நல்ல தைரியமான பொண்ணு. அது வந்து மருமகள் இல்லை, எங்கள் பொண்ணு தான். வெண்ணிலா வந்துட்டு நல்ல டெடிக்கேட்டடான, எந்த வேலைனாலும் பொறுப்பாக ரொம்ப இது பண்ணுவா, நல்லா செய்வா. ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு. அவங்க கிடைக்கிறதுக்கு அரவிந்த் தான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். அரவிந்த வாசன், வெண்ணிலா இருவருமே அம்மா குழந்தை குட்டிகளோடு நீடூழி வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Happy married life, Veneela. Happy married life, அரவிந்த் and வெண்ணிலா. Happy married life, வெண்ணிலா, அரவிந்த். ஹாப்பி மேரிட் லைஃப் வெண்ணிலா, அரவிந்த். அரவிந்த் வாசன் வெண்ணிலா அவர்களை வாழ்த்தி வருகை தந்து புரிந்த அனைவருக்கும் நன்றி 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 என்று மனதார வந்து கேட்டுக்கொள்கிறேன். அங்கிருந்து வாழ்த்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே, சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க அத்தனை பேர்களுக்குமே நான் மனப்பூர்வமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
திசையின்றி நான் தேடி திரிந்தேன் தனியாகவே கண்ணே ஒளியாக நீ என்னை சேர்ந்ததால் பிழைத்தேன் அடி